7 வருஷம் வாரண்டி கேரண்டி. 7 வருஷம். ஆமாங்க. மினிமம் வந்து ஒரு 15 வருஷம் வருங்க. 15 வருஷங்கிறது நம்ம மினிமம் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எவ்வளோ சால்ட் வாட்டர் இருந்தாலும் நம்ம மற்ற ஹீட் மாதிரி சால்ட் படிக்கிறது துரு பிடிக்கிறது மாதிரி எதுவும் வராது. பாடி வந்து இது 125 டிகிரி வரைக்கும் ஹீட் தாங்குறதுங்க. பட் 90 to 100 டிகிரிலே கட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம குளிக்கிற டெம்பரேச்சர்னு பார்த்தா ஒரு 35 to 40 டிகிரி தாங்க. இது இல்லாமல் பார்த்தா நிறைய ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங்கே கொடுத்துருக்கும். இந்த மாதிரி நல்ல தண்ணி பைப்பு ஆர்ஓ மிஷின் இருக்கும். இந்த மாதிரி ஆர்ஓ தண்ணி இல்லைன்னா நம்ம ஆற்று தண்ணி பைப்பு டேங்க் தண்ணி லோட் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை 20 லிட்டர் கேன் இருக்குங்களா, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கட்டில் சில்வர் ட்ரம் வருங்க. இன்னொரு விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும், சேஃப்டி இருக்காது. இது வந்து ஷாக் ப்ரூஃப் எலமெண்ட் IS எலமெண்ட் தான் கொடுத்துருங்க. இது வந்து குழந்தைங்க பால் பாட்டில் வருது இல்லைங்களா, அவுட்டர் பாடி பாலி ப்ரொபலைன் படிங்குது. இது வந்து 125 டிகிரி பட் தாங்க. 1 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணாதான் ஒரு ஹீட் ஆகும். 1 மணி நேரத்தில் 8 பக்கெட் பிடிச்சிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 8 பக்கெட் பிடிக்கலாம், 10 மணி நேரத்துக்கு 80 பக்கெட் பிடிக்கலாம். பட் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 40-50 காசு வருங்க. நார்மல் ஹீட் வந்து 1.25 ரூபா 1 ரூபா வரும். கரண்ட் பில் வந்து மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ டிஜிட்டல் யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நிறைய பேருக்கு டைம் ஆகட்டும் மணி ஆகட்டும் எல்லாமே வந்து சேவ் பண்ணி கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். வாட்டர் ஹீட்டர், அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லி இவங்க வந்து அசம்பிள் பண்ணி இவங்களே ஓனாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட மேனேஜர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. என்னோட பேர் சரவணபதி. ஓகே, என்னென்னலாம் கிடைக்கும்? இப்போ நம்ம வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ் கம்பெனியில் 27 வருஷமாக சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரிஜினல் சன்னுங்க, நம்மளது வந்து டூப்ளிகேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்தியா ஃபுல்லாக இதுக்கு பேட்டர்னேட் இருக்கு. சன்னுங்கிற பேரில் யாரும் தயாரிக்கவே விற்கவும் முடியாது. நிறைய பேர் சன்னுங்கிற நேம், ஆமாம், அது யாரு பண்ணாலும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறோம். பட் என்னன்னா அது ஒரிஜினல் சன் வந்து நம்ம ஈரோட்டில் ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி தான் இதுக்கு வந்து பேட்டர்னேட் வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு சேலம் 2 இடத்துலையுமே இருக்கு. இங்கே வர முடிஞ்சு தாராளமாக வந்து டெமோ பண்ணி செக் எடுத்துக்கலாம். வர முடியாதுங்க அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணால் கொரியர்லேயே அனுப்பி கொடுத்துறோம். ஏன்னா நீங்கள் வர முடியாதவங்களுக்காக தான் அந்த வந்து வீடியோ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெமோ வந்து நாங்கள் ஃபுல்லாக நிறைய ஈரோட்லேயே கூட நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. இது இங்கே தான் அந்த வெளியூர்லேருந்து சொல்லி கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா லோக்கல்லையும் தெரியாமல் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னு 20 வருஷமாக கொடுக்குறோம். இப்போ 8-9 வருஷமாக கார் வாஷர், ஹை ப்ரெஷர் வாஷர் வீட்டு யூஸ்லேருந்து சர்வீஸ் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட மிஷின் 6000. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் வாங்குறீங்கிறது செகண்டு. கண்டிப்பாக. ஆனால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி மிஷின் நீங்கள் வச்சிருக்கணும். உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் எத்தனை வெரைட்டி இருக்குங்க? நம்ம ரெகுலர் அண்ட் SS 2 மாடல் இருக்குது. 2 மாடல் ரெகுலர் மாடலே போதுமானது. ஒயரிங்கில் ஏதாவது ஷார்ட் ஆனால் ட்ரிப் வர மாதிரி MCB வச்சு தரோம். அது 2 மாடல் நம்ம டெமோ காமிச்சிடறோம். இதில் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் இருக்குது. வேணா சொல்லுங்க, வீட்டு யூஸ் பண்றது கமர்ஷியலுக்கு இருக்கு. அதனால இப்போ வந்து வாட்டர் ஹீட்டர் இப்போ எப்படி யூஸ் பண்றது நம்ம லைவ் டெமோ காமிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் என்னென்ன இருக்கும், எப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு நான் லைவ் டெமோ காமிச்சிடுறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மிஷின் இவ்வளோதாங்க. இது இந்த மாதிரி தான் பேக்கிங்கில் வரும். டோட்டல் இவ்வளோதான் மிஷின் பாக்ஸில் வருங்க. பாக்ஸில் பேக் பண்ணி நம்ம அனுப்பி கொடுத்துருவோம். GST பில் போட்டு கேரண்டி கார்டு ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் GST பில்லோட வந்துடும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2880 ரூபாங்க. 700 ரூபா லெஸ் பண்ணி 2180 தான் தரோம். 7 வருஷம் வாரண்டி கேரண்டி. 7 வருஷம். ஆமாங்க. மினிமம் வந்து ஒரு 15 வருஷம் வருங்க. வரும். 15 வருஷங்கிறது நம்ம மினிமம் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எவ்வளோ சால்ட் வாட்டர் இருந்தாலும் நம்ம மற்ற ஹீட்டர் மாதிரி சால்ட் படிக்கிறது துரு பிடிக்கிறது மாதிரி எதுவும் வராது. ஷாக் ப்ரூஃப் எலமெண்ட். ஜஸ்ட் இவ்வளோ தாங்க, ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டோம். இப்போ நம்ம வந்து கிச்சனில் ஜஸ்ட் ஒரு ஆணியில் இந்த மாதிரி டெமோ காமிக்கிறதுக்காக பண்ணுறோம். இதே பாத்ரூம்னா ஒரு 4 ஹைட்டில் ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டினா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி 1.5 மீட்டர் ஓஸ் கொடுத்துரும், லென்த் ஓஸ் வந்துடும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டு சும்மா அப்படி சொருவதாங்க. இது வந்து மிஷினோட அடிப்பகுதி. இன்லெட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்ட நீங்கள் 10-20 மீட்டர் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஓஸ் அதை பற்றி சாதா ஓஸ் தாங்க. ஏன்னா பஸ் தண்ணி போகிறதான், வெளியே வரதான் சுடுதண்ணி. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டர் தான் ஓப்பன் பண்ணணும். எப்பவுமே இம்பார்ட்டன்ட் வந்து இது வெறும் மிஷினாக இருக்கும். எடுத்த உடனே சுவிட்ச் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் மெயின். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தண்ணி ஃபில் பண்ணிட்டா எப்பவுமே தண்ணி இருக்கும். நீங்கள் அது வெறும் மிஷின் போட்டால் கூட கட் ஆஃப் ஆகிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின பிறகு என்ன பண்ணால் மெயின் விஷயம், நீங்கள் ஒன்ஸ் ஆன் அடிச்சு மாட்டினா 20 வருஷம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் டெய்லி எடுத்து வடிகட்ட ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாங்க. இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டீங்க, அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணால் க்ரீன் லைட் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. க்ரீன் லைட் எரிஞ்சு தான் பவர் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. ஒரு 10 செகண்ட் மேக்ஸிமம் ஒரு 20 செகண்ட் வச்சிங்கன்னா எலமெண்ட் ஃப்ரீ ஹீட் ஆகிடும். ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தொட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஹீட் அடிச்சிங்களா, இன்னும் நேரம் அப்படின்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஒன்று ஹீட் வந்து இது வந்து அப்படி பாடி வந்து இது 125 டிகிரி வரைக்கும் ஹீட் தாங்குறதுங்க. பட் 90 to 100 டிகிரிலே கட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா நம்ம குளிக்கிற டெம்பரேச்சர்னு பார்த்தா ஒரு 35 to 40 டிகிரி தாங்க. இப்போ தொட்டு பாருங்க, இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஹீட் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இதில் குளிக்க முடியாதுங்க.
அதாவது இந்த மாதிரி மைல்டாக வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக வைக்க வேண்டாம், ஃபுல்லாகவும் திறந்துட வேண்டாம். ஓகேண்ணா. நீங்கள் வாட்டர் லெவல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 20 லிட்டர் பக்கெட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் டைமிங் கொடுங்க. ஓகே. ஏன்னா 20 லிட்டர் ஹீட்டர் மாட்டினா 20 நிமிஷம் தான் சூடாகும். ஆமாங்க. இன்னொருத்தர் குளிக்கணும், இன்னொரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அது வந்து டைமிங் நீங்கள் வெயிட் பண்ணது. இப்போ நம்ம ஒரு குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, ஒரு மிட் நைட்டில் பாத்ரூம் போகிறாங்க, ஒரு மக்கு தான் தேவைப்படும். அதுக்காக அரை மணி நேரம் படி ஹீட்டரில் வெயிட் பண்ண முடியாது, கேஸ் அடுப்புலையும் பற்ற வைக்க முடியாது. அப்போ என்ன பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ். கண்டிப்பாக அவங்க கிச்சனுக்கு நம்ம நிறைய காஷ்மீரிகளும் கொடுத்துருக்கோம் சார். அதாவது கிச்சனுக்கே லைக் பண்ணி வாங்குவாங்க, பாத்திரம் கழுவுறது, டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது வந்து எல்லா வகையான யூசேஜுக்கு, ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். பாருங்க இந்த வாட்டர் லெவல் இப்போ இந்த மாதிரி பைப்பில் மாட்டி தாராளமாக குளிக்க யூஸ் பண்ணலாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நல்ல தண்ணி பைப்பு ஆர்ஓ மிஷின் இருக்கும், இந்த மாதிரி ஆர்ஓ தண்ணி இல்லைன்னா நம்ம ஆற்று தண்ணி பைப்பு டேங்க் தண்ணி லோட் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை 20 லிட்டர் கேன் இருக்குங்களா, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொட்டு பாருங்க, இது பாருங்க கொதிக்குதுங்களா, புகை வருது பாருங்க. இது வந்து இதுனா ஆற வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாக வச்சு நல்லா கொதிச்சு வருது பாருங்க, கையை வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட வச்சு கட்டுறேன். இந்த அளவுக்கு இப்போ புகை வருது நல்லா தெரியும் பாருங்க. ஆமாங்க, அது என்ன அந்த அளவுக்கு கொதிச்சு வருன்னு சொல்றேங்க. இது இந்த அளவுக்கு இது எப்படின்னா ஒன்ஸ் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்றீங்க. ஆமாங்க. அது வந்து இமிடியேட்டா எப்படி அடுத்த தடவை வர்ற எல்லா தண்ணியுமே இல்ல அந்த எலமெண்ட் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு மேல அந்த தண்ணி எலமெண்ட்ல பட்டு வர உங்களுக்கு சுடுதண்ணியாவே கண்டினியூ ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இதனால வர்ற தண்ணியை வந்து நம்ம ட்ரிங்க் பண்றதுனால தாராளமா இது வந்து சைடு எஃபெக்ட் அந்த கண்டிப்பா எதுவுமே கிடையாதுங்க. அதாவது பக்கெட்ல போற ஹீட்லாம் மெட்டல் எலமெண்ட் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கட்டில் சில்வர் ட்ரம் வருங்க. இன்னொரு விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும், சேஃப்டி இருக்காது. இது வந்து ஷாக் ப்ரூஃப் எலமெண்ட், ஐஎஸ் எலமெண்ட் தான் கொடுத்துருங்க. இது வந்து குழந்தைங்க பால் பாட்டில் வருது இல்லைங்களா, அவுட்டர் பாடி பாலிப்ரோபிலீன் படிங்குது. இது வந்து 125 டிகிரி படுத்தாங்க, பட் 100 டிகிரிலே இப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்கேஸ் வித்தவுட் வாட்டர்லாம் அதுவே ஆஃப் ஆகிடும். இன்னொரு விஷயம் இது வந்து தோல்வி வியாதி வராது, ஸ்கின் ப்ராப்ளம் ஆகிறதோ ஹேர் லாஸ் ப்ராப்ளமோ எதுவுமே வராதுங்க. அதனால நிறைய ஹாஸ்பிட்டலே குடிக்க கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா நீங்கள் உப்பு தண்ணியாக இருந்தால் கூட கொதிச்சு வந்தால் குடிக்கலாங்க. இது 100 டிகிரி கொதிச்சு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்லைட் எரிஞ்சுன்னா மட்டும் இப்போ தண்ணி இல்லாமல் திடீர்னு யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பைப் அடைக்கிறாங்க, டேங்க்ல தண்ணி இல்லை அப்படின்னா மிஷின் அதுவே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி திறந்து விட்டுட்டு இதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரெண்டே விஷயம், தண்ணி திறந்து சுவிட்சை போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைப் அடைங்க. இவ்வளோதான் இதில் செய்ய வேண்டியது. இதை மாற்றி பண்ணக்குள்ள கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு விஷயம், நம்ம மற்ற ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நின்று உப்பு அடைச்சி துரு பிடிச்சிருங்க. இது என்ன தண்ணி நின்னாலும் உப்பு அடைக்காது, துரு பிடிக்காது. எந்த தண்ணி போனாலும் வெளியே வந்துருங்க. அப்படி என்னாலும் உப்பு அடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 7 வருஷம் கொடுத்துருக்கோம். அதாவது சர்வீஸ்னா இந்த ஆர்ஓ மிஷின் மாதிரி ஒரு 3 மாதம் இருக்க ஃபில்டர் மாற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஃபேன் வாங்கி மாற்றம் இல்லைங்களா, 20 வருஷம் ஓடுது அதே மாதிரி தாங்க. அதாவது என்னென்னா லோக்கல் கம்பெனியில் இப்போ நிறைய நம்ம ஆன்லைனில் நம்ம சன்னுங்கிற பேரில் சேல் பண்ணுறாங்க, நம்ம கேஸ் போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரேட்டு கம்மியானா நாங்கள் ரேட்டு கம்மியாக பண்ணி தருவோம் சார். அதாவது என்னென்னா அதுக்கு உண்டான குவாலிட்டி குறையும். இப்போ பக்கெட்டில் போகிற மாதிரி மெட்டல் எலமெண்ட் போட்டு இது பாடியில் இது வந்து பாலிப்ரோபிளைனில் வெர்ஜின் பாடிங்க. இது 20 வருஷம்னாலும் உப்பு அடைக்காது, துரு பிடிக்காத அளவு கொடுத்துருக்கோம். சுற்றியில் அடிச்சா கூட உடையாது இந்த பாடி. அதாவது என்ன மற்ற ஹீட்டில் என்ன பண்ணுன்னா கம்மி ரேட்டில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் போடுவாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துலேயே போயிடுங்க. அதில் அதனால் நம்ம வந்து குவாலிட்டியே கொடுத்துருக்கோம். வாங்கினீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதுக்காக கேரண்டி வாங்கி கொடுத்துருக்கோம். இது இன்னொரு வெரைட்டி என்னங்க இது வந்து ரெகுலர் மாடல் இந்த மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா. இதிலே வித் எம்சிபியோட ஒரு மாடல் தரும். எம்சிபி எதுக்குன்னா ஒயரிங்கில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்னா ட்ரிப் ஆகிற மாதிரி. இது ஒவ்வொரு மிஷினுக்கும் 1.5 மீட்டர் ஓஸ் வந்துடும், 1/2 யூனியன் வந்துடும், 3/4 யூனியன் வந்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடல் என்னன்னா இது சேம் 2 ஒரே மிஷின் தாங்க. இந்த மாதிரி எம்சிபி வச்சு கொடுக்குறோம். இது எம்சிபியோட ஒர்க் என்னன்னா ஒயரிங்கில் ஏதாவது ஷார்ட்டான ட்ரிப் வருது. அது இன்னைக்கு எல்லாரும் வீட்லையுமே அந்த எம்சிபிங்கிறது இருக்குது. அது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்லாம் இங்கேயே இருக்குது பாருங்க எம்சிபி. இந்த மாதிரி எம்சிபி ஒரு ரூமுக்கு எம்சிபி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எம்சிபி இருந்தால் இது தேவையில்லைங்க. இருந்தாலும் இல்லைன்னா கூட வாங்கிக்கலாம். ரொம்ப பழைய வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒயரிங் எம்சிபி இருக்காது, ஃபீஸ் கேரி தான் இருக்கும். பட் அந்த ஃபீஸ் கேரி இருந்தால் கூட தேவையில்லைங்க. இன்னொரு விஷயம், இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, அதாவது நீங்கள் பாத்ரூமில் ஃப்ளக்கு உள்ளே இருக்கும் சார், சுவிட்ச் வெளியே கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கலாம் என்ன பண்ணால் ஒரு அரை பக்கெட் வேணாலும் ஒரு 100 ரூபா கொடுத்து கூட ரெடிமேட் பிளக் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இல்லை எனக்கு பாத்ரூமில் ஃப்ளக் உள்ளே இருக்குது, வெளியே சுவிட்ச் இருக்குன்னா உள்ளே நீங்கள் இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓ ரைட் அவ்வளோதான் விஷயம். எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிளக் இருக்குது, வெளியே சுவிட்ச் இருக்குது. அப்படிங்களா ஒரு இப்போ 2 மிஷினில் ஒன்று தாங்க. தண்ணி திறந்து சுவிட்ச் போடுறோம், ஒரு பக்கெட் ஃபுல் ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் குளிக்கிறோம். ஒரு அரை பக்கெட் வேணும்னா யாராவது வெளியே போட சொல்லணும் அப்படின்னா உள்ளே இதிலே பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3380 ரூபாங்க. 600 ரூபா லெஸ் பண்ணி 2780 ரூபாய் கொடுக்குறோம். 780 ரூபா. ஆமாம், இதுக்கும் 7 வருஷம் வாரண்டி கேரண்டியோட வந்துடும். இன்னொரு விஷயம் பாருங்க, சன்னுங்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி சன் இன்ஸ்டன்ட் கீசர் மிஷின்லேயே பிரிண்டட் பண்ணிடுறோம். சன் இன்ஸ்டன்ட் கீசர் இதுக்கு வந்து ட்ரேட் மார்க் பாருங்க 6ன்னு வரும். இது இந்த 6 எம்ப்ளாய் இருந்தால் தான் உங்களுக்கு பொதுவாக தெரியும் இல்லைங்களா, பேட்டர்ன் இருக்குது. இந்த சன்னுங்களை யாரும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு. பாருங்க இதெல்லாம் பாருங்கள் மிஷினோட மேலே இது கீழே பாருங்கள் சன் இன்ஸ்டன்ட் கீசர். பின்னாடி பாருங்கள் நல்லா பார்த்துங்க சன் இன்ஸ்டன்ட் கீசர் இருக்குங்களா. இதுக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு சீரியல் நம்பரோட வந்துடும்.
சீரியல் நம்பர் ப்ளஸ் கஸ்டமர் கேர் நம்பர், இது எந்த வருஷம் எந்த மாதங்கிறது தெளிவாக உங்களுக்கு ஆமாம்ங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒயர்லேருந்து ஃப்ளக்லேருந்து எலமெண்ட் தெர்மாஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎஸ்ஐ இதை ஸ்பேர்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் சார். குவாலிட்டி வைஸ் பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கணும்னு வச்சோங்களேன். ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோலார் வச்சிருப்பாங்க கூட ஹீட்டருங்க, அவங்க கூட நம்ம ஹீட்டர் லைக் பண்ணியிருக்கோம். என்ன காரணம், இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட அதர் கேரளா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகம். இன்னொரு விஷயம், மழை காலம் குளிர்காலத்தில் சோலாரில் சுடுதண்ணி வராதுங்க. பட் சோலார் வச்சுதான் கூட என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 100 லிட்டர் போட்டால் 4 பேர் தான் குளிக்க முடியும். இன்னொரு 4 பேர் வேணால் வராதுங்க. ஒரு கெஸ்ட் வராங்க, மழை காலத்தில் குளிர்காலத்தில் சுத்தமாக வராது. பட் இது ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு வாங்கி மாட்டிக்குவாங்க. இப்போ சோலார் டேப் இருந்தால் சோலார் டேப்பில் மாட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீட்டும் நல்லா வருங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ண, மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ் வருங்க. எந்த கம்பெனியில் வேணாலும் சரி, இன்ஸ்டன்ட்னாலும் சரி, ஸ்டோரேஜ்னாலும் சரி. இது வந்து நம்மளுக்கு 1000 வாட்ஸுங்க. 1 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணால் தான் 1 யூனிட் ஆகும். 1 மணி நேரத்தில் 8 பக்கெட் பிடிச்சிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 8 பக்கெட் பிடிக்கலாம், 10 மணி நேரத்துக்கு 80 பக்கெட் பிடிக்கலாம். பட் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு 40-50 காசு வருங்க. நார்மல் ஹீட் வந்து 1.25 ரூபா 1 ரூபா வரும். கரண்ட் பில் வந்து மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மிங்க. ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால சோலார் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணுறாங்க, வால்மோண்ட் ஹீட் இருந்தாலும் பட் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்காக லைக் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ரெண்டல் ஹவுஸ் இருக்கலாம், ஓன் ஹவுஸ் இருக்கலாம், வெளியூர் பாத்ரூம் இருக்கலாம். ஒரு பெரிய காரியம் போயிட்டு வரலாம், வெளியே எடுத்து மாட்டிட்டு போயிட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து உள்ள வச்சு மாட்டிக்கலாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்கான் சார். அதாவது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ரேட் வேணாலும் நம்ம குறைச்சி கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு உயிருங்கிறது மதிப்புக்கு ஒரு வேல்யூவான விஷயங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கிட்டோ, அதாவது என்னென்னா ரேட் கம்மின்னு எதிர்பார்க்குறேன் சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், இந்த காலத்தில் ஃபுல்லாக ரேட் கம்மி. அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரு குவாலிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால் என்ன, லைஃப் நல்லா வரும், சைட் எஃபெக்ட் இருக்காது, கரண்ட் பில்லும் ரொம்ப கம்மியாக. எப்படி நம்ம குண்டு பில் போகணும், அப்புறம் சிஎஃப்எல் வாங்கணும், இப்போ எல்இடி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் 3000 வாட்ஸ் வந்தது, அப்புறம் 2000 வாட்ஸ் கொடுத்தோம். இப்போ வர்றது கரண்ட்டில் வருது 1000 வாட்ஸுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக எடுக்குங்க. அதே மாதிரி அந்த மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈரோடு சேலம் வந்த லைவ் டேமேஜ் பார்த்து எடுத்துக்கலாம். வர முடியாதுங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொரியர் அனுப்பிவிட்றோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்டர் ஹீட்டர்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த மிஷினோட 2 நம்பர் இருக்குது, 2 நம்பருக்கு நீங்கள் எதில் வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதோட டீட்டெயில் ப்ரௌச்சர் அனுப்புகிறேன், அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறேங்க. இல்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம கூட வெப் லிங்க் இருக்கு அனுப்புறேன். ஓகேங்க, நீங்க அதல மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணி நேர்ல வந்தா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட தேவையில்லை, வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க அந்த கிரெடிட் கார்டு மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா போதும். நீங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்புனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே நாள்ல வந்துரும். அதர் ஸ்டேட்னா 2 ல இருந்து 3 நாள் வந்துரும். சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே, சூப்பர். நீங்க வந்து இந்த மெஷினோட காஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா இந்த சாப்போட எல்லா டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும், இல்ல கால் பண்ணி கூட இது பண்ணலாம். நேர்ல வரீங்கனாலும் எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் கொடுத்துறேன், அட்ரஸ் கொடுத்துறேன், இவங்களோட நம்பர் கொடுத்துறேன். ஏதாவது டவுட் நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். எதனால டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை சொல்லுங்க. ஓகே, பை சார்.